கருத்தாலும் பண்பாட்டாலும் பொருளாதாரத்தாலும் சாதி மத இனங்களாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களின் குரலாக அவர்களுக்கான சமூக நீதியே தனது உயிர் மூச்சு என கடந்த 30 ஆண்டுகளாக சொல்லி தன் வாழ்நாள் பணியை மேற்கொண்டு வரும் இந்த நவீன யுகத்தின் அறிவுஜீவி தோழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த திருவந்திகை விருது பெறும் விழாவில் மேலும் கவிஞர்களுக்கான தினத்தில் என் அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். அறிவும் உணர்ச்சியும் ஒரே சமயத்தில் தோன்றாது என்பார்கள். ஆனால் அரசியலில் இதை மிக பக்குவமாக தன் மக்களுக்காகவும் பொதுவிற்காகவும் அதை கடும் வழியுடன் ஏற்று உறுதியாக நிதானமாக பயணிப்பவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் தோழர் என்பது என்னுடைய அவதானம். அண்ணல் அம்பேத்கர் வழியில் மறுகாலனிய மற்றும் உள்காலனிய போராட்டங்களை எந்த சமரசமும் இன்றி முன்வைப்பதன் மூலமே தலைமை பண்புக்கு தகுதியானவராக வளர்ந்துள்ளார். அவர் அரசியல் பிரசன்னம் விடுபட்ட வரலாற்றில் ஒரு அத்தியாவசிய தேவை என்பதே யதார்த்தம். அவருடைய வரலாறு என்பது ஒரு விடுபட்டு போன ஒரு அரசியலை பூர்த்தி செய்ய வந்த ஒரு அத்தியாவசிய வரலாற்று தேவை என்பதுதான் நடைமுறை யதார்த்தம். ஒரு கவிஞனாக நான் பார்க்கும் பொழுது கவிதைகளின் மீது புனித கடைபிடித்து அமர்ந்தவர்களெல்லாம் தாண்டி இந்த அரசியல் யுகத்தில் தலித் எழுத்துக்களும் பெண் எழுத்துக்களும் கடந்த காலங்களில் முதன்மை பெற்றுள்ளன. அதன் தீவிரமான மொழியும் தலைவர் திருமாவளவன் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு ஒன்றிணைந்து இலக்கியத்தில் அநேக சமூக நீதி உரிமைகளுடன் அவை பல கழக குரலாக வேண்டிய நவீன கவிதைகளில் பயணித்து வந்திருக்கிறது என்பது தமிழ் சூழலில் ஒரு வரலாற்று நிகழ்வாகும். அதற்கான நல் விளைவுகள் வளர்ந்தும் வந்துள்ளன. தமிழர் வாழ்வின் சமூக நீதி ஒருங்கிணைப்பில் எதன் பொருட்டும் புறக்கணிக்க இயலாமல் வளர்ந்து நிற்கிறது. தலித் ஒடுக்கப்பட்டோரின் பெண்களின் அரசியல் உரிமை கவிதைகள் எழுத்துக்கள் எல்லாமே அது சிறப்பாக இன்றைக்கு ஒரு பொது சமூகத்தில் விளக்க தவிர்க்கப்பட முடியாத அளவிற்கு இந்த எழுத்துக்கள் இரண்டர கலந்துள்ளன. அதன் அரசியல் பண்பாட்டு கலைகளின் கட்டமைப்பு தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு நாட்டார் கலைகளில் ஊடுருவி கல்வி புலத்தில் பல்கலைக்கழகங்களில் கவிதைகள் நாவல்கள் கட்டுரைகள் என பொதுப்புலத்திலும் இன்று இக்கவிதைகள் பல பரவலாக இடம்பெற்றுள்ளன. கலைகளின் மூலமே மற்றமையை நேசிக்கவும் அன்பு செய்யவும் முடியும் என்பது பெரும் தத்துவவியலாளர்களின் ஒப்புதலுமாக இருக்கிறது. அதுவே திருமாவளவனின் அன்பு செய்யும் நோக்கமாகவும் கலை வழியாக அன்பு செய்யும் நோக்கமாகவும் இருக்கிறது என்பதை அவருடைய தொடர்ந்த பேச்சுக்கள் வழியாக நீண்டதாக கவனித்து வந்தவர் என்கிற முறையில் ஒரு பொதுத்தன்மைக்கும் உரிய ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் யாரும் சொன்ன மாதிரி சொற்களை கவனமாக பயன்படுத்துவதில் எனக்கு தெரிந்த தமிழில் ஒரே ஒரு தலைவர் திருமாவளவன். ஒரு சொல் கூட வீணான சொற்கள் அல்ல, பயனற்ற சொற்கள் அல்ல, அரசியல் சொற்கள். நிதானம் தவறாமல் பேசுவார். அவர் பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எப்பொழுதான் நான் யூடியூப்ல கேட்கிறப்ப அவர் பேச்சு முழுமையாக கேட்பேன். அந்த அளவுக்கு ஒரு சரளமான வீச்சு. உள்ளத்தில் ஒளி இருந்தால், உள்ளத்தில் அகத்தில் ஒளி இருந்தால் தான் பேச்சுல அவங்களுக்கு நேர்மை வரும். அந்த மாதிரி உள்ளத்தில் எதுவுமே இல்லாத ஒரு அன்பை மட்டுமே சுமந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரின் அவருக்கான இன்றைக்கு இந்த திருவந்திகை திருவிழாவில் நான் இந்த விருதை பெறுவேன் மீண்டும் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் ஜனநாயக முற்போக்கு தன்மையை சங்ககாலம் தொட்டு இன்றைய நவீன தமிழ்ச்சூழல் வரையிலான அதன் இலக்கியங்கள் தங்களுக்குள் பேணி பாதுகாத்து வந்திருப்பது நீட்சியாய் இந்த எழுச்சி தமிழர் விருதை நான் பார்க்கிறேன். சாதி மறுப்பு என்பது பல்வேறு சகோதரத்துவ சமத்துவ விடுதலைக்கான உள்ளடக்கங்களை கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் என்கிற முறையில் இந்த விருதை பெற்றுக் கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என்னுடன் இணைந்து இந்த விருதை பெறும் அனைத்து கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்து.